பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஏசாயா 60வது அதிகாரம் 20வது வசனத்தின் முடிவில் எப்படியாய் சொல்லப்படுகிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமென். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், என் மகளே உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இன்றைக்கு துக்கத்தோட குறைவுகளோடு இருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். வேதத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறார், அவர் பேர் ஆபிரகாம். என்னதான் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவராக இருந்தாலும் அவருடைய குறை நிமித்தமாக அவர்களுக்குள்ள ஒரு துக்கம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எப்பொழுது ஆண்டவர் என் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார், என் நிந்தையை போப்பார்ன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தார். ஆனால் ஆண்டவர் அந்த துக்கத்திலே என்ன பண்ணல, ஆபிரகாமை விடவே இல்லை. மாறாக 25 வருஷம் காத்திருப்புக்கு பின்பதாய் ஒரு அழகான குழந்தை செல்வத்தை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்து அவனுடைய துக்க நாட்களுக்கு ஒரு முடிவு கட்டினார். தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு பல நாட்களாய் பல வருஷங்களாய் எதிர்பார்ப்புகளோடு, சில தேவைகளோடு, சில ஆசைகளோடு, தரிசனங்களோடு வாக்குத்தத்தத்தை சுமந்து கொண்டு வந்திருப்பீங்கன்னா இன்றைக்கு உங்கள் துக்க நாட்கள் முடிவுக்கு வருகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் குறையின் நிமித்தமாய் சில துக்கங்கள் வந்திருக்கலாம், உங்களுடைய தேவைகள் நிமித்தமாய் சில துக்கங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் அனைத்து துக்கங்களுக்கும் அனைத்து தேவைகளுக்கும் இன்றைக்கு ஒரு முடிவு கட்ட வல்லவராக இருக்கிறார். நான் திரும்பவும் அந்த வசனத்தை சொல்கிறேன், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போ. நீங்கள் விசுவாசித்து இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற போது இன்றைக்கு உங்கள் துக்க நாட்களுக்கு முடிவு உண்டாகும். ஆமே. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. ஆமே.